தொடர் மழையால் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கி சம்பா நெற்பயிர்கள் மூழ்கின. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐயப்பன் வழங்க கேட்கலாம். ஐயப்பன், வணக்கம். கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கடந்த ஒரு வாரமாக வடகிழக்கு பருவமழையால் கனமழை விட்டு பெய்து வந்தது. தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் திருத்துறைப்பூண்டியில் 2 நாட்களாக விடாமல் கனமழை திருத்துறைப்பூண்டி அதன் சுற்றுப்புறங்களில் பெய்து வருகிறது. இதனால் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு மேட்டூர் அணை தண்ணீர் வரத்து குறைவாக இருந்ததால் குறுவை விவசாயம் பெருமளவில் நடைபெறல. இப்பகுதி விவசாயிகள் சம்பா விவசாயத்தை மட்டுமே நம்பி சம்பா பயிர்களை பயிரிட்டனர். ஆனால் இந்த கனமழை காரணமாக பாத்தீங்கன்னா இது நடவு செய்யப்பட்ட 20 நாள் 30 நாள் பயிர்கள் முற்றிலுமாக கொக்கலாடி, தோப்படைதல், சுந்தரபுரி, மேலப்பெருமலை என பல பகுதிகளில் மூழ்கியுள்ளது. மேலும் இந்த கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் 60-70 நாட்கள் வளர்ந்த பயிர்களும் கூட மூழ்கும் அபாயத்தில் உள்ளதால் இப்பகுதி விவசாயிகள் சம்பா பயிர் விவசாயத்தை நம்பி பயிர்